மன்னராட்சிக்கு உண்டான அடையாளங்கள் என்ன, இலக்கணம் என்ன? மன்னராட்சினா ஒரு அப்பா இருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு பையன் வருவாரு, அதுக்கப்புறம் அவர் பையன் இல்ல வருவாரு. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாரா? மக்களால் தேர்வு செய்ய மாட்டாங்க. அவங்களே அவங்களே இப்ப மக்கள் தானே உட்கார ஓட்டு வச்சுப்பாங்க. போட்டிருக்காங்க. அது ரைட், வேண்டாம்னா ரைட், மக்கள் ரைட், முடிவு செய்வாங்க. ரைட், ரைட். நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க? மக்கள் வந்து தர தரன்னு போய் உதயநிதி வீட்ல இருந்து இழுத்துட்டு வந்து, "வாப்பா நீ தான் எலெக்ஷன்ல நிக்கணும். நீ இல்லன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லம்மான்னு" மக்கள் சொன்னாங்களா? நீங்க எலெக்ஷன்ல நிக்க வச்சீங்க, ஓட்டு போட்டாங்க. எலெக்ஷன்ல ஏன் நிக்க வச்சீங்க? உதயநிதி மட்டுமா நின்னாரு? உதயநிதி எடுத்து யாரும் நிக்கலையா? உங்க பையனை நீங்க நிக்க வைக்கிறீங்கன்னா, அப்ப அது என்னது? அதுக்கு பேர் தான் நெப்போட்டிசம். அந்த இதுக்கு முன்னாடி நெப்போட்டிசம் ஏன் ராகுல் காந்தி மேல வரலன்னு கேக்குறேன். ராகுல் காந்திக்கு அதேதான் சார். அகிலேஷ் யாதவ் மேல வரல. எல்லார் மேலயும் அதேதான் தேஜஸ்வி சார். யாதவ் மேல வரல. இந்தியன் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல சார். இன்டர்நேஷனலி நிறைய ஊர்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல எனக்கு என்ன பிரச்சனைனா கனடாலயும் இருக்கு, யுஎஸ்லயும் முன்னாடி இருந்தது. நிறைய ஊர்கள்ல ஈவன் கியூபன் நம்ம சொல்லுவோம்ல, அவர் கம்யூனிஸ்ட் லீடரு பெடல் காஸ்ட்ரோ கூட அவர் தம்பிக்கு தான் அவரோட பதவியை கொடுத்தாரு. அப்போ இந்த நெப்போட்டிசம்ன்றது மனிதர்களுக்குள்ள இருக்கிற இயல்பான ஒரு தன்மை. ஆனா அதை நம்ம தவிர்க்க சொல்றோம். ஏன்னா நீங்க உங்க வீட்ல எவ்வளவு வேணா நெப்போட்டிஸ்டிக்கா இருங்க, பப்ளிக்னு வரும்போது நீங்க நெப்போட்டிசம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நெப்போட்டிசம் எந்த காரணத்துக்காகவும் நம்ம ஆதரிக்க முடியாது சார். குவாலிட்டி பீப்புள் அப்ப ஏன் ராகுல் காந்தி ஆதரிச்சீங்க? ராகுல் காந்தியா அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்றதுக்காக ஆதரிக்கல. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இஸ் அ குட் பர்சன் ஆதரிக்கிறேன். ஒண்ணு, யாருக்கு எதிரா இருக்காரு? மோடி வேண்டாம், வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்ப உதயநிதி யாருக்கு எதிரா இருக்காரு? ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 உதயநிதி மோடி வேணும்னு சொல்றாரா? உதயநிதிக்கு மோடிக்கு சம்பந்தம் இல்லை சார். தமிழ்நாட்டுல எனக்கு 5 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் இல்ல அந்த ஆப்ஷன் நான் சொல்லலாம். ஆனா ஒன்றிய அரசுல 2 ஆப்ஷன் தானே இருக்கு. இது இல்லைன்னா அதை தானே நான் சூஸ் பண்ணி ஆகணும். அங்க ஆப்ஷன் பற்றாக்குறை இருக்கு. இங்க ஆப்ஷன் நிறைய இருக்கு. எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. எனக்கு பிடிச்சவங்கள நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஆப்ஷன் இல்லாதனால ராகுல் காந்தி. வேற 3வது ஆப்ஷன் இருந்தா மேபி ஐ வுட் கன்சிடர்ட் இட். அங்க ஆப்ஷன் இல்லையே, அதுதானே பிரச்சனை. இங்க நிறைய ஆப்ஷன் இருக்குன்றது எங்களுக்கு வெரைட்டி இருக்கு, எங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. we have more control, we have more power to choose. அப்ப அதுதானே நிஜமான ஜனநாயகம். இப்ப நாளைக்கு வேற ஒரு புது தலைவர் வராரு, அவரும் ப்ராமிசிங் யங் லீடரா இருந்தா அவரையும் தான் நான் பாராட்ட போறேன். நியூ கமர்ஸ் வரும்போது, யங்ஸ்டர்ஸ் வரும்போது அவங்கள நம்ம ஊக்குவிக்கணும், அவங்கள நர்ச்சர் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும், எல்லாம் தான் நம்ம செய்யணும். அதுதானே எங்களோட வேலை. இப்ப நீங்க சொன்ன மன்னராட்சி பத்தி பேசிட்டு இருந்தீங்க. சோ அப்போ மன்னராட்சின்றது ஒன் ஆஃப்டர் அதர் அவங்க பரம்பரையே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மிஸ்டர் அண்ணாதுரை தான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் பையனையே கொண்டாந்து அவரு அடுத்த சீஃப் செக்ரட்டரி ஆக்குனாரு. அவருக்கு பையன் இருந்துச்சா? அவருக்கு பையன் இருக்கிறாரு. இல்ல நேரடி வாரிசு கிடையாது. ஏதோ ஒரு வாரிசு அவருக்கு புள்ள இருக்கிறாங்கல்ல. அவர் நினைச்சிருந்தா, அவரு உண்மையான ஜனநாயகவாதியா இல்லாம அவரும் நெப்போட்டிஸ்டா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? எல்லாரும் கழிச்சு கேட்டுங்கப்பா, எங்க வீட்ல கேரக்டர் இருக்குன்னு கொண்டாந்து வச்சிருக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்க. அது ஒரு நிமிஷம் சார். அது நெப்போட்டிசம், அது மன்னராட்சி,